ശ്ലോകം 11. അത സർവേ ദ്വിജാ സൗമ്യ ശ്രോതുകാമാ സമാഹിത വർത്തന്തെ നൈമിഷാരണ്യേ ക്ഷേത്രേ കലിഭയാർദിത. അത സർവേ ദ്വിജാ സൗമ്യ ശ്രോതുകാമാ സമാഹിത വർത്തന്തെ നൈമിഷാരണ്യേ ക്ഷേത്രേ കലിഭയ അർദ്ധിതാഹ. கலிபய அர்த்திதாக மோட்சத்தோடு ரசமாயிருக்கிற சாந்திய அனுபவிக்கிற சூதன். பல தரத்துல இருக்கிற விகார விசாரங்கள் வழியா நம்ம கதைகள் வழி காது கொடுத்து கதைகள் கேட்கறத நம்மளோட மனசுக்குள்ள பல பல விகார விசாரங்கள் கடந்து போகும். சூதன் கதை சொல்லறுத்த அந்த கதையோடு கடைசியில நம்மளோட மனசு அப்படிங்கிறது சாந்தமான அவஸ்தையில கொண்டு போய் சேர்ப்பார். வியாசனிலேந்து கதைகள் வேண்ட மாதிரி கேட்டு முடிஞ்சோன சூதனில இந்த சாந்ததை அப்படிங்கிறது வந்துடுத்து அந்த சௌமிய பாவம் எங்களுக்கும் உண்டாகிறதுக்கு நீங்கள் எங்களுக்கும் கதை சொல்லணுமே அப்படின்னு சௌனகாதிகள் சூதன் கிட்ட சொல்றா. கலிதோஷம் அப்படின்னாக்கா പരമമാനത പ്രകടിപ്പിക്കാതെക്ക് അല്പമായിട്ട് നിർത്തുന്നതാക്കുമേ. ജ്ഞാനം അപ്പടിങ്கிறது ഉണ്ടാകാതെക്ക് അജ്ഞാനത്തില് നമ്മൾ എപ്പവും നിന്നിട്ടിരിക്കുന്നതാക്കുമേ. കലിദോഷം அப்படிங்கிற അജ്ഞാനത്താല ദുഃഖിച്ച് നൈമിഷാരണ്യത്തില് വന്നു ചേർന്ന ബ്രാഹ്മണ புத்தியால காரியங்களை கிரகிக்கிறதுக்கு ஆக்கிரகிக்கிறவாளாக்கும் இந்த பிராமணா. எல்லாரும் உங்ககிட்ட இருந்து இந்த கதைகள் கேட்கறதுக்கு ശ്രദ്ധയോട് കൂടിയിട്ട് ரெடியா உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னு சௌனகாதிகள் இங்க சூதன் கிட்ட சொல்றா. சாந்தனா இருக்கிற சூதா கலிதோஷத்தால ரொம்ப துரிதம் அனுபவிக்கிற இந்த நைமிஷாரண்ய பூமியில வந்து சேர்ந்த பிராமணால் எல்லாம் நீங்கள் சொல்ற கதை கேட்டு ரசிக்கிறதுக்கு ശ്രദ്ധയോട് കൂടിയിട്ട് വെയിറ്റ് பண்ணிட்டு இருக்கா. ശ്ലോകം 12. യേന കേനാപ്യുപായേന കാലാദിവാഹനം സ്മൃതം വ്യസനൈരിഹ മൂർഗാണാം ബുധാനാം ശാസ്ത്രചിന്തനൈ. യേന കേന അഭി ഉപായേന കാലാദിവാഹനം സ്മൃതം വ്യസനൈഹി ഇഹ മൂർഗാണാം ബുധാനാം ശാസ്ത്രചിന്തനൈഹി. യേന കേനാപ്യുപായേന കാലാദിവാഹനം സ്മൃതം വ്യസനൈരിഹ മൂർഗാണാം ബുധാനാം ശാസ്ത്രചിന്തനൈ. ஏன கேன அபி உபாயேன என்ன வழி സ്വീകരിച്ചിട്ടാനാലും സമയത്തെ നികത്തുறதுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும். சமயம் அப்படிங்கிறது அதை தள்ளி விடுறதுக்கு நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சுதான் ஆகணும். காலச்சக்கரம் அப்படிங்கிறது இப்படி சுத்துறது, ராத்திரி ஆகிறது பகலாகிறது இப்படி சுத்தி கறங்கிறது, நாளாகிறது வாரமாகிறது மாசமாகிறது இப்படி வருஷங்கள் ஓடுறது. இப்படி சமயத்தை நகர்த்துறதுக்கு அஞ்ஞானிகள் என்ன பண்றா அப்படின்னா பல பல விளையாட்டுகளில அவளை ஈடுபடுத்திக்கிறா, பலவிதமான பொழுதுபோக்குகளில ஈடுபடுத்திக்கிறா. ஞானிகளானா பகவத் யாத்திரைய நடத்துறா அப்படின்னாக்கும் இங்க சொல்லப்படுறது. வித்வான்மார்கள் சாஸ்திர சிந்தனையில சமயத்தை நகர்த்தரா. மூர்கர்கள் அப்படின்னாக்கா அறிவில்லாதவா சம்சார சக்கரத்துல சுட்டி கறங்கறா. புதானாம் அப்படின்னா அறிவு இருக்கிறவா சாஸ்திர சிந்தனம் செய்வா. கதாசிரவணம் அப்படிங்கிறது சாஸ்திர சிந்தனைக்கு துல்லியமாக்கும். 24 மணிக்கூர் சமயத்துல
கொஞ்ச நேரமாவது பகவத் சிரவணம் செய்யறதுக்கு அறிவு இருக்கிறவா நகர்த்தி வைப்பா அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம். என்ன மார்க்கம் സ്വീകരിച്ചാനാലും காலத்தை தள்ளிவிடத்தான் வேணும். அது உறுதியாக்கும். பொழுது போலேன்னு உட்கார்ந்து இருக்கோம், கதை புக்கு படிக்கிறோம், பலவிதமான விளையாட்டுகளில ஏற்படுறோம். பகவானை கூப்பிடுறதுக்கு அந்த புத்தியை யூஸ் பண்ணினா நமக்கு நம்மளே மித்திரமாகிறோம். இந்த லௌகிக விஷயங்களில மனசை கொண்டு போனா நமக்கு நாமே சத்ருவாகிறோம். இங்க மூர்கர்கள் அப்படிங்கிறது சம்சாரத்துல கடந்து துக்கிச்சுன்னு இருக்கிறவா, வித்வான்மார்கள் அப்படிங்கிறது சாஸ்திர சிந்தையில முழுகி காலத்தை நயிக்கிறவா அப்படின்னு அர்த்தம். 12வது ஸ்லோகத்துல சொல்லப்படுறது, எப்படி இருந்தாலும் வாழ்ந்துதான் ஆகணும், மரிக்கிற வரைக்கும் ஜீவிச்சுதானே தீரணும். சாஸ்திரங்களை எல்லாம் நன்னா படிச்சிட்டும் மனசு அதிலொன்னும் லயிக்கிறதில்லை அப்படின்னாக்கும் இங்க சொல்லப்படுறது. ஸ்லோகம் 13. சாத்விகம் தத்ர வேதாந்தம் மீமாம்சா ராஜசம்மதம் தாமசம் நியாயசாஸ்திரம் ச ஹேதுவாதாபியந்திரிதம். வேதம் அப்படின்னா நாலேஜ், அறிவு. வேதாந்தம் அப்படின்னா அறிவோடு டாப், கடைசி லிமிட், அந்த டாப் லெவல் அறிவு அப்படின்னு. அதுக்கு அப்பாற்பட்டது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ற சாத்விகம் அப்படின்னு அர்த்தம். மீமாம்சா அப்படின்னா சிந்தை, சிந்திக்கிறதும் பிரவர்த்திக்கிறதும் ராஜசம். இங்க வேதாந்தம் அப்படிங்கிறது சாத்விகம், மீமாம்சா அப்படிங்கிறது ராஜசம், நியாயசாஸ்திரம் அப்படிங்கிறது அவாவா செய்யறது சரி அப்படிங்கிற தர்க்கம், அதாக்கும் தாமசம். அதாக்கும் இந்த ஸ்லோகத்துல சொல்லப்படுறது. சாஸ்திரங்களில சாத்விகமாயிருக்கிறது வேதாந்தமாக்கம், ராஜசமாயிருக்கிறது மீமாம்சையாக்கம். அதே மாதிரி வாத பிரதிவாதங்கள் நிறைஞ்ச நியாயசாஸ்திரம் அப்படிங்கிறது தாமசவுமாக்கும் அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம். 13வது ஸ்லோகத்துல சொல்லப்படுறது என்னது அப்படின்னாக்கா, புலம்பல்களும் வீண் வாக்குவாதங்களும் எல்லாம் நிறைஞ்சதாக்கும் இந்த சாஸ்திரம். விதண்டாவாதம் இன்க்ளூட் ஆக்கும் இந்த சாஸ்திரம். ഇതിലൊന്നും മനസ്സെങ്ങൾക്ക് ലയിக்கிறதில்லை. ശ്ലോകം 14. തദൈവ ച പുരാണാനി ത്രിഗുണാനി കഥാനകൈ ഖദിതാനി ത്വയാ സൗമ്യ പഞ്ചലക്ഷണവന്തി ച. തദാ ഏവ ച പുരാണാനി ത്രിഗുണാനി കഥാനകൈഹി ഖദിതാനി ത്വയാ സൗമ്യ പഞ്ചലക്ഷണവന്തി ച. തദൈവ ച പുരാണാനി ത്രിഗുണാനി കഥാനകൈ ഖദിതാനി ത്വയാ സൗമ്യ പഞ്ചലക്ഷണവന്തി ച. മനുഷ്യാളിലെ 3 ഡിവിഷൻ ആക്കമുള്ളത്. சாத்விக ஸ்வபாவம் இருக்கிறவா, ராஜச ஸ்வபாவம் இருக்கிறவா, தாமச ஸ்வபாவம் இருக்கிறவா. இப்படி மனுஷாளில 3 டிவிஷன் இருக்கிற மாதிரி கதைகளிலேயும் 3 டிவிஷன் உண்டு. அதாவது 3 குணங்கள் இருக்கு. சத்குணம் இருக்கிறவாளுக்கும், ரஜோ குணம் இருக்கிறவாளுக்கும், தமோ குணம் இருக்கிறவாளுக்கும் பிரயோஜனப்படுறதாக்கும் புராண கதைகள் எல்லாம். அதனால 5 லட்சணங்களோடு கூடினதாக்கும் அப்படின்னாக்கும் இங்க சொல்லப்படுறது. நீங்கள் சொல்ற புராணங்களில 3 குணங்கள் இருக்கிற கதைகளாக்கும் இருக்கு. அந்த புராணங்களுக்கு 5 லட்சணமும் இருக்கு அப்படின்னு இங்க சௌனகாதி மகர்ஷிகள் சூதன் கிட்ட சொல்லறா. ஸ்லோகம் 15.
തത്ര ഭാഗവതം പുണ്യം പഞ്ചമം വേദസംമിതം കഥിതം യത്വയാ പൂർവം സർവലക്ഷണ സംയുതം. തത്ര ഭാഗവതം പുണ്യം പഞ്ചമം വേദസംമിതം കഥിതം യത് ത്വയാ യത്വയാ പൂർവം സർവലക്ഷണ സംയുതം. യത് ത്വയാ, സൂതൻ நிறைய காலமாயிட்டு அங்க அடிக்கடி வந்து பலவிதமான கதைகளெல்லாம் நிறைய டைம்ல சொல்லி கொடுக்கிற ஒரு வழக்கமே இருந்தது அந்த நைமிஷாரண்யத்துக்கு. அதை நினைச்சுண்டாக்கும் இங்க சௌனகாதிகள் சொல்றார். ரிக், யஜுர், சாம, அதர்வ வேதம் எல்லா லட்சணங்களும் நிறைஞ்ச 5வது வேதமாக்கும் புராணமான பாகவதம் அப்படின்னு நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கீள் அப்படின்னு. அந்த புராணங்களில வேத துல்லியமாயிட்டு 5வது ஒண்ணு அப்படின்னு இருந்தானாக்கா அதாக்கும் பாகவதம் அப்படிங்கிற புண்ணிய கிரந்தம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்க. அது எல்லா லட்சணங்களும் நிறைஞ்சு வழிஞ்சிருக்கிறதாக்கும் அப்படின்னு நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்க அப்படின்னு இங்க சௌனகாதிகள் சூதன் கிட்ட சொல்றா. ஸ்லோகம் 16. உத்தேசமாத்ரேண ததா கீர்த்திதம் பரமாத்புதம் முக்திப்ரதம் முமுட்சூணாம் காமதம் தர்மதம் ததா. உத்தேசமாத்ரேண ததா கீர்த்திதம் பரம அல்புதம் முக்திப்ரதம் முமுக்ஷூணாம் காமதம் தர்மதம் ததா. கதைகள் முழுசா எங்களுக்கு சொல்லி தந்துட்டில்லை. நீங்கள் முக்தி ஆசைப்படுறவாளுக்கு இந்த கதை கேட்டானா முக்தி கிடைக்கும். ஆக்ரக நிவர்த்திக்கான கதைகள் நீங்கள் சொல்றத அந்த ஆக்ரக நிவர்த்திகளும் உண்டாகும். சரியான பிரவர்த்தனம் எப்படியாக்கும் அப்படின்னு தர்மத்தை எடுத்து சொல்றதாக்கும் கதைகள். அமிர்து அப்படிங்கிறது ஒரு டிராப் சாப்பிட்டானா மிருத்யுவினேந்து மோசனம் கிடைக்கும். சயனைடு நாக்குல ஸ்பர்சிச்சானா மரணம் கிடைக்கும். அதே மாதிரியே இந்த புராண கதைகள் எல்லாம் கொஞ்சோண்டு கேட்டா கூட புண்ணிய அனுபவங்கள் உண்டாகும் அப்படின்னாக்கும் இங்க சொல்லப்படுறது. முமுட்சுக்களுக்கு அதாவது முக்தி ஆக்கிரகிக்கிறவாளுக்கு முக்தியை கொடுக்கறதாக்கும் புராண கதைகள். அதே மாதிரி அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற ஆசைகள் இருக்கிறவாளுக்கு அந்த ஆசைகளை சாதிப்பிச்சு கொடுக்கறதாக்கும் இந்த புராண கதைகள். தர்மம் ஆச்சரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றதாக்கும் புராண கதைகள். பரம ஆச்சரியமா இருக்கிற அந்த கதைகளில ஒரு சிலது மட்டும்தான் நீங்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்க. எல்லா கதைகளும் இதுவரைக்கும் நீங்கள் எங்களுக்கு சொல்லி தந்துட்டில்லை அப்படின்னு சூதன் கிட்ட சௌனகாதிகள் சொல்றா. ஸ்லோகம் 17. விஸ்தரேண ததாக்யாஹி புராணோத்தமமாதராத் ஸ்ரோது காமாத்விஜா சர்வே திவ்யம் பாகவதம் சுபம். விஸ்தரேண தது ஆக்யாஹி புராண உத்தமம் ஆதராத் ஸ்ரோது காமா திஜா சர்வே திவ்யம் பாகவதம் சுபம். விஸ்தரேண ததாக்யாஹி புராணோத்தமமாதராத் ஸ்ரோது காமா த்விஜா சர்வே திவ்யம் பாகவதம் சுபம். ததா ஆக்யாஹி புராணஹா உத்தமம் ஆதராத். தேவி பாகவதத்தை டீட்டெயில் ஆயிட்டு சொல்லி தாருங்கோ. ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாயிட்டு ரொம்ப ஸ்ரத்தையோடு கூடிட்டு கேட்கணும். சரீர சுத்தியோடு கூடிட்டு கேட்கணும். மனசுத்தியோடு கூடிட்டு கேட்கணும். கிரக சுத்தியோடு கூடிட்டு கேட்கணும். தேவி ரூபம் மனசுல ஸ்மரிச்சுண்டு கேட்கணும். பகவத் கதைகள் கேட்கிற அந்த நொடியில மாற்றங்கள் உண்டாகும். காதையும் மனசையும் திறந்து வச்சுண்டு கேட்கணும். எப்படியாக்குமோ
ஒரு வீட்டுல கதவையும் ஜன்னலையும் திறந்து போட்டானா சூரிய பிரகாசம் உள்ளுக்குள்ள அப்படி நுழைஞ்சு வருது. அதே மாதிரி நம்மளோட காதையும் மனசையும் திறந்து தேவி பாகவதத்தை கேட்கறத நமக்கு இருக்கிற எல்லா விதமான துக்கங்களும் நகர்ந்து போய் அந்த புண்ணிய கதாசிரவணத்தாலேயே நமக்கு சுகானுபவம் உண்டாகும் அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம். புராணங்களில அத்யுத்தமமான தேவி பாகவதத்தை எங்களுக்கு விஸ்தரிச்சு சொல்லித்தாருங்கோ. பிராமணர்கள் எல்லாரும் சுபப்பிரதவும் திவ்யவுமான அந்த கதை கேட்கறதுக்கு ரொம்ப ரெஸ்பெக்டோடு கூடிட்டு ஆசைப்பட்டு உட்கார்ந்து இருக்கோம். ஸ்லோகம் 18. துவம் து ஜானாசி தர்மஜ்ஞ பௌராணீம் சம்ஹிதாம் கில கிருஷ்ணோக்தாம் குருபக்தத்வாத் சம்யக் சத்வகுணாஸ்ரய. துவம் து ஜானாசி தர்மஜ்ஞ பௌராணீம் சம்ஹிதாம் கில கிருஷ்ண உக்தாம் குருபக்தத்வாத் சம்யக் சத்வகுணாஸ்ரயः. துவம் து ஜானாசி தர்மஜ்ஞ பௌராணீம் சம்ஹிதாம் கில கிருஷ்ணோக்தாம் குருபக்தத்வாத் சம்யக் சத்வகுணாஸ்ரயா. கிருஷ்ண உக்தாம் கவலைக்கிறது மனசுல கிரகிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுறது. கதை சொல்லற குருட்ட ரெஸ்பெக்ட் ஆயிட்டு இருக்கணும் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. நமக்கு இந்த கதை சொல்லித்தரது வியாச மகர்ஷியாக்கும் அப்படிங்கறதுனால வியாச மகர்ஷிட்ட ரெஸ்பெக்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த வியாச பகவானாக்குமே சூதனுக்கு கதைகளை சொல்லி கொடுத்திருக்கார். அந்த சூதனாக்குமே இந்த நைமிஷாரண்யத்துல சௌனகாதிகளுக்கு கதை சொல்லி கொடுக்கிறார். அதனால அந்த சூதன் கிட்ட ரெஸ்பெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லுறார். அதே மாதிரி ஆரெல்லாமாக்குமோ பகவத் கதைகளை இப்படி வாய் விட்டு சொல்லி அடுத்தவாளுக்கு புரியுற மாதிரி சொல்லுறா அவள்கிட்ட எல்லாம் ரெஸ்பெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லுறார். சத்துவகுணம் அப்படிங்கிறது கிளாரிட்டியாக்குமே, நல்ல சிந்தனையாக்குமே. அப்படி நல்ல சிந்தனையோட சொல்லவும் கேட்கவும் செய்யணும் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. உங்களுக்கு நல்ல சிந்தனை இருக்கிறதுனால சூதா, கிளீனான மனசு உங்களுக்கு இருக்கிறதுனால சூதா, குருவான வியாசன் கிட்ட பக்தி இருக்கிறதுனால இந்த கதைகள் எல்லாம் உங்களுக்கு காது கொடுத்து கேட்கறதுக்கு முடிஞ்சது அப்படின்னாக்கும் இங்க சொல்லப்படுறது. தர்மஜனான சூதா கிருஷ்ணத்வைபாயனன், அதானது வேதவியாசன் ரசிச்ச அந்த புராண சம்ஹிதை குரு பக்தியும் சத்குணத்தாலையும் நல்ல உறுதியான மனசு இருக்கிறதுனால உங்களுக்கு வேண்ட மாதிரி கிரகிக்கிறதுக்கு சாதிச்சிருக்கு அப்படின்னு இங்க சௌனகாதிகள் சூதன் கிட்ட சொல்றார். ஸ்லோகம் 19. ஸ்ருதான்யன்யானி சர்வஜ்ஞ தொன்முகாத் நிஸ்ருதானி ஜ நைவ திருப்திம் வ்ரஜாமோத்ய சுதாபானே மராயத. ஸ்ருதானி அன்யானி சர்வஜ்ஞ தொன்முகாத் நிஸ்ருதானி ச ந ஏவ திருப்திம் வ்ரஜாமோ அத்ய சுதாபானே அமராயதா. ஸ்ருதான்யன்யானி சர்வஜ்ஞ தொன்முகாத் நிஸ்ருதானி ஜ நைவ திருப்திம் வ்ரஜாமோத்ய சுதாபானே மராயதா. தேவர்களுக்கு அமிர்த குடிச்சு குடிச்சு பத்தலை பத்தலை அப்படின்னு சொல்லற மாதிரி எத்தனை பகவத் கதைகள் கேட்டானாலும் எங்களுக்கு திருப்தி வராது, போரும் அப்படின்னு நாங்கள் சொல்லவே மாட்டோம். கதை கேட்டது போரும், நிப்பாட்டுங்கோ, இனி கதை சொல்லாதங்கோ அப்படின்னு நாங்கள் சொல்லவே மாட்டோம் அப்படின்னு சௌனகாதிகள் சூதன் கிட்ட சொல்லதா. சர்வஜனான சூதா, உங்களோடு அந்த முகத்திலேந்து
வந்திருக்கிற புராணங்கள் எல்லாம் நாங்கள் கேட்டிருக்கோம். ஆனா அந்த அமிர்தம் குடிச்ச தேவர்களுக்கு இன்னும் அமிர்தம் குடிக்கணும் அப்படின்னு தோணற மாதிரி எங்களுக்கு இனியும் உங்களோட கதைகள் கேட்டுட்டு போரும் அப்படிங்கிற பாவம் வந்துட்டுல, இனியும் திருப்தி வரலை. அதனால நிறைய கதைகளை எங்களுக்கு சொல்லி தாருங்க. ஸ்லோகம் 20. திக் சுதாம் பிபதாம் சூதா முக்திர்நைவ கதாஜன பிபன் பாகவதம் சத்யோ நரோ முச்சேத சங்கடாத். திக் சுதாம் பிபதாம் சூதா முக்திஹி ந ஏவ கதாச்சன பிபன் பாகவதம் சத்யோ நரோ முச்சேத சங்கடாத். திக் சுதாம் பிபதாம் சூதா முக்திர்நைவ கதாச்சன பிபன் பாகவதம் சத்யோ நரோ முச்சேத சங்கடாத். தேவர்கள் அமிர்த பானம் செய்யறவாளாக்கும் அமிர்த குடிக்கிறவாளாக்கும் அவளுக்கு முக்தி அப்படிங்கிறது வேணும் அப்படிங்கிற ஆக்ரகம் ஒன்றும் கிடையாது. பாகவதம், அந்த பாகவத சிரவணம், அமிர்தபானம், தேவர்கள் எப்பவும் சுகங்களை அனுபவிச்சு வாழறவா அப்படிங்கறதுனால அவளுக்கு பரமானந்தம் அப்படிங்கிற மோட்ச அவஸ்தை அப்படிங்கிற அந்த ஒரு நிலைமை வேணும் அப்படிங்கிற ஆசை இல்லை, அவசியமும் இல்லை. மனுஷா பலதரத்திலே இருக்கிற சம்சார துக்கத்தால தளர்ந்து பரமானந்த லப்தி கிடைக்கணும், இனி துக்கமே இல்லாத அவஸ்தை உண்டாவணும் அப்படின்னு ஆசைப்படுறா. பாகவதம் பானம் செய்யற பக்தனுக்கு சத்யோ அப்படின்னா அதிசீக்கிரமாயிட்டு துக்க நிவர்த்தி, அதாவது சங்கடங்களே இல்லாத அவஸ்தை, சங்கடாத முச்சேதா, சங்கடங்களே இல்லாத அந்த அவஸ்தை. கதை தொடர்ந்து கேட்கறதுக்கு முன்னால இருக்கிற அந்த ஒரு விஷயமாக்குமே இங்க சொல்லப்படுறது. கதை கேட்டானா என்ன பெனிஃபிட், அதையாக்கும் இங்க சொல்லப்படுறது. கதை இனிமேதான் ஆரம்பம். அந்த கதை சொல்றதுக்கு முன்னால அந்த கதைகள் எல்லாம் கேட்டானா என்னவாக்கும் ஒரு பெனிஃபிட், அதையாக்கும் இங்க சவுனகாதிகள் சொல்லின்னு இருக்கா. அப்போ தேவர்களுக்கு முக்தி அப்படிங்கறது ஒரு ஆசை இல்லை. காரணம் என்னன்னா அவ இந்த அமிர்தத்தை குடிச்சு பரமானந்தத்தை அனுபவிச்சுட்டே வாக்கும் இருக்கா. மனுஷாளுக்கானா சம்சார சக்கரத்துல சுத்தி தரங்கிட்டு பலவிதமான துக்கம். அதனால இனி துக்கமே வேண்டாம் பகவானே, எனக்கு பரமானந்த லப்தி வேணும் பகவானே, எனக்கு முக்தி வேணும் பகவானே அப்படிங்கிற ஆக்ரகம் இப்படியாக்கும் இருக்கு. அதாக்கும் தேவர்களுக்கும் மனுஷாளுக்குமான வித்தியாசம். பாகவதத்தை காது வழியா குடிக்கிறத பக்தனுக்கு அதிசீக்கிரமா சங்கடாது முச்சேதா, சங்கட நிவர்த்தி உண்டாகிறது அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. சுதா அப்படின்னா அமிர்தம். அமிர்தத்தை பானம் செய்யறவனுக்கு ஒருபோதும் முக்தி கிடைக்கிறதுக்கு ஆனா அந்த ஒரு சிச்சுவேஷன் இல்லை. காரணம் அந்த அமிர்தபானத்தினால ஆல்ரெடி ஆனந்தம் அப்படிங்கிற அந்த ஒரு சிச்சுவேஷன்லயாக்கம் உள்ளது. ஆனா பாகவதத்தை காது வழியா பானம் செய்யற மனுஷாளுக்கு திடீர்னு எல்லா விதமான சங்கடங்களிலேந்தும் ஒரு மோசனம், அதாவது முக்தி அப்படிங்கிற அவஸ்தை உண்டாகும். ஸ்லோகம் 21. சுதாபான நிமித்தம் யத் கிருதா யஜ்ஞா சஹஸ்ரச ந சாந்திமதிகச்சாம சூத சர்வாத்மனா வயம். சுதாபான நிமித்தம் யத் கிருதா யஜ்ஞா சஹஸ்ரச ந சாந்திம் அதிகச்சாமஹ சூதா சர்வாத்மனா வயம். சுதாபான நிமித்தம் யத் கிருதா யஜ்ஞா சஹஸ்ரச ந சாந்திம் அதிகச்சாம சூத சர்வாத்மனா வயம். அமிர்தபானத்துக்காக நாங்கள்
எത്ര யஜ்ஞங்களாக்கும் நடத்தியிருக்கோம். ஒன்னுலயும் எங்களுக்கு ஒரு சாந்தி அப்படிங்கிறது, சமாதானம் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு இல்லை. யாகங்கள் செய்யறத நிறைய சோமயாகம் எல்லாம் செஞ்சிருக்கோம். டிஃப்ரெண்டா இருக்கிற விதி பிரகாரம் இருக்கிற கர்மங்கள் செஞ்சானாலும் கிடைக்காததாக்கும் அந்த நிம்மதி அப்படிங்கிற அவஸ்தை. புராண கதா சிரவணம் வழி அந்த நிம்மதி அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறது உறுதி அப்படின்னு இங்க சவுனகாதிகள் சூதன் கிட்ட சொல்றதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சுதாபானத்துக்காக நாங்கள் நிறைய யஜ்ஞங்கள் எல்லாம் செஞ்சிருக்கோம். எங்களுக்கு அமிர்தம் கிடைக்கணுமே அப்படின்னாக்கும் அந்த யஜ்ஞங்கள் எல்லாம் செஞ்சிருக்கோம். இருந்தா கூடயும் சூதா அதிலேந்தொன்னும் எங்களுக்கு எந்த விதமான ஒரு மன நிம்மதியும் இதுவரைக்கும் கிடைச்சிட்டில்லை அப்படின்னு சொல்றார். ஸ்லோகம் 22. மகானாம் ஹி ஃபலம் ஸ்வர்காத் பிரத்யவனம் புனா ஏவம் சம்சார சக்ரேஸ்மின் பிரமணம் ச நிரந்தரம். மகானாம் ஹி ஃபலம் ஸ்வர்காத் பிரத்யவனம் புனः ஏவம் சம்சார சக்ரே அஸ்மின் பிரமணம் ச நிரந்தரம். மகானாம் ஹி ஃபலம் ஸ்வர்காத் பிரத்யவனம் புனः ஸ்வர்காத் பிரஜி அவனம் புனः ஏவம் சம்சார சக்ரேஸ்மின் பிரமணம் ச நிரந்தரம். யாகம் செஞ்சானாக்கா சுக அவஸ்தையில ஜீவிக்கிறதுக்கு சொர்க்கத்துல போயிட்டு எத்தலாம். அந்த சொர்க்கத்துல போனானாக்கா எங்களுக்கு அமிர்தத்தை சேவிக்கலாம். சொர்க்கம் அப்படின்னா துக்கம் இல்லாத அவஸ்தை அப்படின்னு அர்த்தம். சாஸ்வதமான துக்க நிவர்த்தி அப்படிங்கிறது யாகங்கள் வழியா கிடைக்காது. யாகம் செஞ்சு கிடைக்கிற அந்த பிளஸ் எனர்ஜி தீர்ந்து போச்சு அப்படின்னா, கம்மியாயிடுச்சு அப்படின்னாக்கா, அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கம்மியானா மறுபடியும் துக்கானுபவம் உண்டாகிறது. இப்படி பாசிட்டிவ் எனர்ஜி எப்பவும் உண்டாகிறதுக்காக்கும் நம்ம மறுபடியும் நாமம் ஜபிக்கிறதும் மறுபடியும் புண்ணிய கஷேத்திர தரிசனங்கள் நடத்துறதும் தான தர்மங்கள் பண்றதும் எல்லாம் சத்கர்மங்கள் செய்யறதும் எல்லாம் அத்வைத பாவத்திலேயாக்குமே சுக சந்தோஷம் அப்படிங்கிற அந்த நிம்மதி கிடைக்கிறது. துவைத பாவத்துல அந்த அஜ்ஞானத்துல துக்க அனுபவம் மட்டும்தான் இருக்கு. சுக துக்க மிஸ்ரிதமான சம்சார சக்கரம், சாந்தி அசாந்தி, சுகம் துக்கம் இப்படின்னு சர்க்கிள் ஆயிட்டு இப்படி சுத்தவாக்குமே சேருது. யாகங்கள் செய்யறதோடு அந்த ஒரு பெனிஃபிட் அப்படின்னா சொர்க்க பிராப்தியாக்கும். சுகிருதம் க்ஷயிச்சானாக்கா, சுகிருதத்தோடு அந்த பாசிட்டிவ் கம்மியாயிடுச்சு அப்படின்னாக்கா அங்கேருந்து மறுபடியும் இந்த பூமிக்கு விழுந்து பல கஷ்டங்களை அனுபவிக்கத்தான் வேணும். புண்ணியம் கம்மியாயிடுத்தானா மறுபடியும் இந்த மனுஷலோகத்துக்கு வரணும் அப்படின்னு அர்த்தம். இப்படி இந்த ஜீவிகள் சம்சார சக்கரத்துல கடந்து கண்டினியூஸ் ஆகிட்டு சுற்றி கரங்கவாக்கம் செய்யறது அப்படின்னு சவுனகாதிகள் சூதன் கிட்ட சொல்றா. ஸ்லோகம் 23. வினாஜ்ஞானேன சர்வஜ்ஞ நைவ முக்தி கதாசன பிரமதாம் காலசக்ரேண நராணாம் திரிகுணாத்மகே. வினா ஞானேன சர்வஜ்ஞ ந ஏவ முக்திஹி கதாதன பிரமதாம் காலசக்ரேண நராணாம் திரிகுணாத்மகே. வினா ஞானேன சர்வஜ்ஞ நைவ முக்தி கதாதன பிரமதாம் காலசக்ரேண நராணாம் திரிகுணாத்மகே. அறிவில்லாதக்கு முக்தி கிடைக்காது. பிரம்மத்தை தெரியாதக்கு முக்தி அப்படிங்கிறது கிடைக்கவே கிடைக்காது. பிரம்மத்தை தெரிஞ்சிருந்தாதான் இந்த முக்தி நமக்கு கிடைக்கும்.
புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் நடந்துட்டே இருக்கு. 3 குணங்களையும் விடணும் அப்படின்னாக்கா அறிவு அப்படிங்கிறது உண்டாகணும். சத்குணம், ரஜோகுணம், தமோகுணம் இப்படி இருக்கிற 3 குணங்களால இருக்கிற இந்த பிரபஞ்சத்துல கால சக்கரத்துல கடந்து கறங்குற மனுஷாளுக்கு சர்வஜனான சூதா ஒருபோதும் குறையாத அந்த ஞானத்தை எங்களுக்கு தரணுமே. ஞானம் இல்லாதக்கு முக்தி அப்படிங்கிறது கிடைக்காது. அதனால ஞானம் அப்படிங்கிற அந்த பகவல் தத்துவத்தை இந்த புராண கதைகள் வழி எங்களுக்கு சொல்லி தாருங்கோ. ஸ்லோகம் 24. அத சர்வரசோவேதம் புண்ணியம் பாகவதம் வத பாவனம் முக்திதம் குஹ்யம் முமுட்சூணாம் சதா பிரியம். அத சர்வரச உபேதம் புண்ணியம் பாகவதம் வத பாவனம் முக்திதம் குஹ்யம் முமுட்சூணாம் சதா பிரியம். அத சர்வரசோ வேதம் புண்ணியம் பாகவதம் வத பாவனம் முக்திதம் குஹ்யம் முமுட்சூணாம் சதா பிரியம். எல்லா ரசங்களும் நிறைஞ்ச பாகவத புராணத்தை சொல்லித்தாருங்கோ. கருணை, ஹாஸ்யம், கோபம், சிருங்காரம், சந்தோஷம், தேஷ்யம் இப்படின்னு எல்லா விதமான ரசங்களும் நிறைஞ்சிருக்கிற புண்ணியமாக்கும் இந்த பாகவதம். மனசு பரிசுத்தமாகும், முக்தியை தரும், ரகசியமானதாக்கும், யோகிகளுக்கு மோட்சம் ஆகிரகிக்கிறவாளுக்கு ரொம்ப பிரியமானதாக்கும் இந்த பாகவதம். அப்படி இருக்கிற பாகவதத்தை எங்களுக்கு சொல்லித்தாருங்கோ. அதனால எல்லா ரசங்களும் ஒரு சேர இருக்கிற புண்ணியமும் பரிசுத்தமும் முக்தி பிரதமும் ரொம்ப ரகசியமும் முமுட்சுக்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சிரேஷ்டவுமான இந்த பாகவதத்தை நீங்கள் எங்களுக்கு சொல்லித்தாருங்கோம் அப்படின்னு சவுனகாதிகள் சூதன் கிட்ட சொல்றா. இப்படி சொல்லிட்டு இந்த 1வது அத்தியாயம் முடிவடைகிறது.